பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பாடம் 14 எளிய மார்க்கத்தில் 202வது பேஜில் பெண்கள் தமது முடியை வெட்டுதல் என்கின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பெண்கள் தமது முடியை வெட்டுதல் வாழ்வியலை குறித்த ஒரு அழகான ஹதீஸ், அழகான தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். பெண்களின் அழகுக்கும் எழிலுக்கும் அவர்களின் முடியே அடையாளமாக இருக்கின்றது. எனவேதான் பெண்கள் நீளமான கனமான முடிகளை விரும்புகின்றனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பெண்கள் தனது முடிகளை குறைக்க ஆரம்பித்து விட்டனர். மேலும் முடிகளை பல்வேறு விதங்களில் அலங்கரிக்கின்றனர். சில பெண்கள் நெற்றி முடியை வெட்டிவிடுகின்றனர். இன்னும் சிலர் ஆண்களைப் போல் முடி வைக்க முயற்சி செய்கின்றார்கள். இவை அனைத்தும் இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் மாறுபட்ட மாற்று மத பழக்க வழக்கங்களாகும். எனவேதான் சங்கைமிக்க சாலிஹான நாணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் இவ்வகையான முடி அலங்காரங்களை விரும்புவதில்லை. சுப்ஹானல்லாஹ். முதல்ல முடியை குறித்து இஸ்லாமிய பார்வை, அதாவது பெண்களுடைய முடியை குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன? அது பர்தாக்குள் அடங்கும். அது முதல் முக்கியமானது. பர்தாக்குள் அடங்கும்னா எந்தெந்த உறுப்புகளை நம்ம மறைக்கணுமோ அதே போல முடி என்பதும் ஒரு உறுப்பு. அதை நம்ம என்ன செய்யணும்? மறைத்தே ஆக வேண்டும். முகம் போல அது கருத்து வேறுபாடு கொண்டது அல்ல. முகத்துக்கு சில அறிஞர்கள் மறைக்கணும்னு சொல்றாங்க, சில அறிஞர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா முடியை எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்த கருத்து என்ன? அது பர்தாக்குள் அடங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, பெண்கள் மொட்டை அடிப்பது முற்றிலும் ஹராம். பெண்கள் மொட்டை அடிப்பது முற்றிலும் ஹராம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். மூணாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் முடி வெட்டலாமா என்கின்ற ஒரு கேள்வி வருது. கேட்டதுக்கு வெட்டலாம், 3 நிபந்தனையுடன். 3 நேரத்தில் என்ன செய்யலாம்? முடி வெட்டி கொள்ளலாம். 1, கணவர் விரும்பினால். அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு. கணவர் விரும்பினால், இப்போ நீளமாக ரொம்ப நீளமாக இருக்குது, ஏன் இவ்வளோ நீள முடி வச்சுருக்க, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்லி கணவர் விரும்பினா என்னது சொல்கிறேன். கணவர் விரும்பினால் என்ன செய்யலாம்? வெட்டி கொள்ளலாம். 1 முதல் அனுமதி. ரெண்டாவது, நோயின் காரணமாக முடியை என்ன செய்யலாம்? வெட்டி கொள்ளலாம். இப்போ தலையில் அடிபட்டுருச்சு, இல்லை வேறு ஏதாவது இது இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? தாராளமாக வெட்டி கொள்ளலாம். மூன்றாவது, அதை ரொம்ப தொந்தரவாக இருக்குது அந்த முடி. ஒரு சில பேருக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், இல்லை ரொம்ப பேன் அதிகமாக வந்துடுச்சு, புண்ணு வந்துடுச்சு தலையில், இல்லை லாங் ஹேர், அதை மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னு யாருமே இப்போல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு முடி வளர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருந்தால் முடி வெட்டி கொள்ளலாம். சரியா? இது 3க்கு தான் முடி வெட்டுவதற்கு அனுமதி. ஒரு 5 இடத்துல முடி வெட்டுவதற்கு அனுமதியே கிடையாது பெண்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, அந்நிய ஆண்களுக்காக தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தை கொண்டு முடி வெட்டுவது ஹராம். இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம். அதாவது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி. இப்போ என்னென்னா, பியூட்டி பார்லர் போவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்பாக என்ன செய்கிறது? வெட்டுறது. எதுக்காக வெட்டுறாங்க அப்படின்னா, அது தொந்தரவு இல்லை, நோய் இல்லை, கணவன் விரும்பலை. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? வெளியில் போகிறேன், 4 பேர் என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். அழகுக்காக, அதாவது மற்றவர்களுடைய அழகுக்காக தன்னை அழகுபடுத்தி கொள்வது. ஆமாம் இருக்குது, அதில் சொல்கிறேன். கரெக்டாக கடைசி விளக்க சொல்லுவோம். சரியா? 1. ரெண்டாவது, எதுக்காக வெட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபிர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது போல முடிகள் வெட்டக்கூடாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்து ஒரு தோழி, ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க ஹேருக்கு கலரிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ரௌன் கலராக. இன்னும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது என்ன செய்ய கண்டாவே, நம்ம பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்பட்டையாக இருந்தால் அதை கருப்பாக்க வழி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு முடிய செம்பட்டையாக்கி செய்கிறாங்க. அதான் கோல்டன் கலரு, இது ப்ரௌன் கலரு, பிங்க் கலரு, ஒயிட் கலரு எல்லாத்துலையும் என்ன செய்கிறாங்க? முடி வைக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா? சலூன் கடை வச்சவன்லாம் பயங்கர பணக்காரன் தான். ரொம்ப அதில் இந்த பெண்களுக்குன்னு சொல்லும்போது, இந்த சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கட்டிங்க்கு 2000 ரூபா. ஏமா அதை பார்க்கும்போதே ரொம்ப இதுவாக இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளவு செலவு பண்ணுறாங்க. அப்போ இது காஃபிர்களை போன்று தன்னை தோற்றமளித்து கொள்ள வேண்டும் என்று அழகுபடுத்துவது கூடாது, முடி வெட்டி கொள்வது கூடாது. 2வது. 3வது, சில அதாவது புக்கிங், இப்போ நேச்சுரல்ன்ட்டு ஒரு இது இருக்குது. நம்ம ஸ்ரீவியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ன்ட்டு ஒரு ஹேர் கட்டிங் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டே என்ன செய்யணும்? முன்பதிவு பண்ணிக்கிறணும், புக் பண்ணிக்கணும். அங்கே போய் எல்லாமே, அதாவது குளிக்காமல் போனாலும் நினச்ச தலையை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த அழகுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
ஒரு பிள்ளை சொல்லுது, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு மட்டும் மாதம் 50,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களாம். நெயில் கட்டிங்க்கு, த்ரெட் இது பண்ணுறதுக்கு, ஹேர் இது அழகுபடுத்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன அந்த காலுக்கு கூட மசாஜ், காலுக்கு கூட அது வந்து ஆயில் மசாஜ் பண்ணி இது பண்ணி அதை பாத அழகுன்னு சொல்லிட்டு ஃபுட் கேர்ன்னு சொல்கிறாங்க. அதை அழகுபடுத்திக்கிறது, என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் என்ன செய்கிறாங்க, செஞ்சாலும் ஒரு காலத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் இது மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்கம்மா. அப்போ இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, தன்னையே அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னது அந்நிய ஆண்களுக்காக. 2வது இப்போலாம் இது வந்து நம்ம சில பிள்ளைங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, முன்முடியை வெட்டிக்கிறது, ஸ்டைலாக என்ன செய்யணும், நமக்கு சுருட்டி வைக்கணும், முன்னாடி நல்லா அழகாக முடி வந்து விழுகணும், காதில் அப்படி சுருட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தன்னையே அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டி கொள்வது தவறு. 3வது. அதே போல் 4வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்களை போல வெட்டணும் அப்படி வைக்கிறாங்களே என்ன, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டோம்னா அது ஆண்களை போல் ஒரு, அதாவது ஸ்கிப்பு மாதிரி என்னது அது சொல்கிறது, பங்கு மாதிரி வச்சுக்கிறணும், கிராப்பா, ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை போல பாவனை கொள்ள வேண்டும் என்பதற்காக முடி வெட்டுவது கூடாது. அதாவது ரொம்ப லாங்காக இருக்கும், அவங்க ஷார்ட் பண்ணி என்ன செஞ்சுக்குவாங்க, கழுத்துக்கிட்ட வச்சுக்குவாங்க, இந்த மாதிரி இது பண்ணி வைக்கக்கூடாது. 4வது. 5வது, இப்போ முடி வெட்ட போகிறோம், ஏதோ ஒரு நோய்க்காகவோ இதுக்காகவும் நம்ம இது பண்ணி போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ரொம்ப தொந்தரவுக்காக போகிறோம்னா, அதை முடி வெட்டக்கூடிய அந்த இடம் வந்து ஒரு பெண் வெட்டுறது போல் இருக்கணும். ஆண் சலூனுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இல்லை நிறைய இருக்காங்க, ஐயோ அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை விட ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப அழகான முறையில் என்ன செய்கிறாங்க, அதிகமாக அவங்கள தேடி தான். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர புக்கிங், அவங்களுக்கெல்லாம் டேட்டே கிடைக்காது, அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பெண்கள் என்ன செய்கிறாங்க, தேடி போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து அழகாக வெட்டி விடுவாங்க அப்படின்னு நடக்குது. சாரியே கட்டி விடுறாங்க, ஆண்கள் சாரி கட்டி விடுறாங்கம்மா, சொல்லுங்கம்மா. வெட்டக்கூடிய அந்த நபர் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆண்கிட்ட போய் வெட்டுவது அது ஹராம். சரியா? இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ப்ளவுஸ் தைக்கிறது நம்ம வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது, தவறு. அதுக்கு டெய்லரிங் சொல்லும்போது பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க, இல்லாத பட்சத்தில் இல்லாமையாக இருக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால ஆனால் நம்ம பெண்களுடைய பெரும் கஷ்டம் என்னென்னா, ஜாக்கெட் தைக்கிறதுல தான் டெய்லரே கிடைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காத அளவுக்கு இது பண்ணுறாங்க. பாரி அக்கா நல்லா தைக்கும். இப்படியான விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். 3 விஷயத்துக்கு தான் அனுமதி, இந்த மற்ற எதுக்குமே முடி வெட்டுவது பெண்களுக்கு அனுமதி கிடையாது. ஆக மொத்தம் ஒரு சில பேர்லாம் முற்றிலும் தப்புன்னெலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம், முடி வெட்டி கொள்ளலாம். சரியா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதில் 2வது வாசிக்க போகிறோம். உண்மை என்னவென்றால் இச்செயல்களினால் ஒரு பெண் ஆண்களை போன்ற தோற்றத்தை கொண்டு விடுகிறாள். இது மிகவும் ஆபத்தானதாகவும் அழிவின் பாதையில் இட்டுச் செல்வதாகவும் இருக்கிறது. மேலும் ஆண்களை போன்ற தோற்றத்தில் வலம் வரக்கூடிய பெண்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். அத்துடன் இப்படிப்பட்ட பெண்கள் பாவிகளை போன்றும் கெட்ட நடத்தையுள்ளவர்கள் போன்றும் தோற்றமளிக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட தோற்றங்களை அவசியம் ஒதுக்கி தள்ள வேண்டும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பிற மத சமுதாயத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவர்களை சார்ந்தவரே அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. அவ்வாறே இவ்விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு தவிர்த்து இருக்க வேண்டும். அதாவது புருவங்கள் மற்றும் இமைகளின் முடிகளை பிடுங்குவதோ கத்தரிப்பதோ கூடாது. அத்துடன் இக்கால பெண்கள் பற்களை உரசி மெலிதாக கூர்மையாக ஆக்குவதும் ஷரியத்தின் பார்வையில் கூடாதது மட்டுமல்ல, பாவமும் ஆகும். ஏனெனில் இப்படிப்பட்ட அலங்காரங்களும் நவீனங்களும் இயற்கைக்கு மாற்றமானதாகும். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளில் தோற்றங்களில் நவீனம் என்ற பெயரில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ஷைத்தானிய செயலாகும். அதுக்கு அடுத்தது வர்றது ரொம்ப கவனமாக கவனிங்க. குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ளது, ஷைத்தான் கூறுகிறான், மேலும் நான் மக்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் அல்லாஹ்வின் படைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஷைத்தான் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் ஒரு சவால் விடுறான் இல்லையா, உன்னுடைய அடிமைகளை நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். அதில் முதல் வழிகடு என்ன அப்படின்னா, ஆடைகளை களைவதும் 2வது உருவங்களை மாற்றுவதும். ஒரு ஹதீஸில் வருது, ஆடைகளை குறைப்பதும். ஆடையை வந்து இப்போ அப்படி தானே நடக்குது. ஷைத்தான் முதல்ல இதில் தான் விளையாடுவானா. அடுத்து உருவங்களை மாற்றுவது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜ் கல்ச்சரோடு என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படியே இது பண்ணுறாங்க. ட்ரிம் பண்ணிக்கிறது என்ன,
என்ன அவங்கள போல் மேக்கப் பண்ணிக்கிறது என்ன, பர்தாவை விட்டுருதாங்க, அதை பேணுறது கிடையாது, அப்படியே அதுலேயே ஊறி போயிடுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நம்ம இவ்வளவு சுதந்திரமாக இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு தடை விதிப்பதே கிடையாது. ஆனால் ஒரு ஷர்த்தோடு, என்ன, நம்மளுடைய இஸ்லாமிய சட்டத்திட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறணும், இருந்துக்கிறணும். முடிந்தளவு நமக்கு ஹிஜாப் போட அனுமதி இல்லை அப்படின்னா காலேஜுக்குள்ளே தான் அனுமதி இல்லை, ஆனால் வெளியில் போகும்பொழுது போட்டுக்கிறலாம். அதே போல் ட்ரிம் பண்ணணும், அதே போல் ஃபேஷியல் பண்ணாதான் காலேஜுக்குள்ளே விடுவேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பத்திரமா ஹலாலையும் ஹராமையும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், வளர்க்கணும். வெளியில் நம்ம விடும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். அப்போ நம்ம ஷைத்தான் வேலை செய்கிறது முதல் இது என்ன அப்படின்னா ஆடைகளை குறைப்பதிலையும், ரெண்டாவது உருவங்களை மாற்றுவதில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அல்லது ஒரு பாலிகான வயசில் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அப்படி இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் காலங்கள் ஒரு படிப்பு ஒரு ஸ்டேஜ் போனால் நீயா அப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ், அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை, அவங்களுடைய ஸ்டைல் எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாமே மாறிடும், டோட்டல் மாறிடும். என்ன, அதுதான் உருவங்களை மாற்றுவது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய பிள்ளைகள் கிடையாது, மாற்று மதத்தில் நம்ம பார்க்குறோம். காதில் கடுக்கன் போட்டுக்கிறது என்ன மற்ற தேவையில்லாத, இங்கே நான் முன்னே சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே என்ன செய்வாங்க, வளையம் போட்டுக்கிறது, எங்கே என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் என்ன செய்து கொள்வது. அது இப்போ என்னென்னா பெண்ணு தான் ஆணை போல் கிராப் வச்சுக்கிறாங்க, ஆனால் ஆண் பெண்ணை போல் நீல முடி என்ன செய்கிறது இப்போ வளர்த்து கொள்வது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்கங்கிறத பார்க்குறோம். சரி, ஹைர், கண்டிப்பாக இரையச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த அதாவது நம்ம சொற்பொழி மன்றத்தில் அதுதான் இந்த வட்டம் பிள்ளைங்க பேசுனாங்க இரையச்சத்தை பற்றி. இரையச்சம் என்பது முசல்லாவில் மட்டும் கிடையாது, தோற்றத்தில் மட்டும் கிடையாது, மாற்றத்தில் தான் உண்டு. நம்ம எங்கே போனாலும் நாம் அந்த மாறும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய அந்த இரையச்சம் உள்ளத்தில் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொத்தையும் அதையும் சேர்த்து வைக்கிறத விட ஈமான இரையச்சத்தையும் முதல்ல கொடுக்கணும். இவ்விடத்தில் நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், இஸ்லாம் பெண்களை அலங்காரம் செய்ய வேண்டாம் என கூறவில்லை. மாறாக இயற்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் கண்ணியத்துடன் ஒழுக்கத்துடன் கூடிய அலங்காரங்களை செய்ய அனுமதியும் வழங்கியுள்ளது. இப்படிப்பட்ட பெண்களே அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள். ஆகவே அனைத்து இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய வழிமுறைகளை தனதாக்கி பிற மதத்தவர்களின் வழிமுறையை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. சரி, என்னுடைய கொஸ்டின், நபிசல்லாஹு அவர்கள் யாரை சபித்தார்கள் என்பதற்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2வது பேராவில் முதல் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு, முதல் லைன்ல ஒரு பெண் ஆண்களை போன்றங்கிறதுல ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் ஃபர்ஸ்ட் 2 லைன் வரைக்கும் என்ன யாரை சபித்துள்ளார்கள் என்கின்ற கேள்விக்கு ஆன்சர். இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், முதல் கொஸ்டின், ஷைத்தான் மக்களுக்கு என்ன கட்டளையிடுவான்? இந்த பெண்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகின்ற பெண்கள் யார்? கீழே கண்ணியத்துடன் ஒழுக்கத்துடன் கூடிய அலங்காரங்களை செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. சரி, ஓகே, அங்கிருந்து குறிச்சுக்கோங்க. இஸ்லாம் பெண்களை அலங்காரம் செய்ய வேண்டாம் என கூறவில்லை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அல்லாஹ்விற்கே விருப்பமான பிரியமானவர்கள் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்கு பிரியமான பெண்கள் யார்? அடுத்த கொஸ்டின், பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? அதுலேயே 203வது பேஜில் 3வது பேரா, அதாவது புருவங்கள் மற்றும் இமைகளின் முடிகளை பிடுங்குவதோ கத்தரிப்பதோ கூடாது. அத்துடன் இக்கால பெண்கள் பற்களை உரசி மெலிதாக கூர்மையாக ஆக்க அப்படியே இது பண்ணி ஷைத்தானிய செயலாகும் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. சரியா? பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள், பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட செய்யக்கூடாத காரியங்கள், சொல்லப்பட்ட பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு 3வது பேராவில் அப்படியே 2வது லைன்ல இருந்து அப்படியே குறிச்சுக்கோங்க ஃபுல்லாமே. கால பெண்கள் எப்படி முடி வெட்டுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, முடிகளை பல்வேறு விதங்களில் அலங்கரிக்கின்றனர், தமது முடிகளை குறைக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி இக்கால பெண்கள் முடியை எப்படி வெட்டுவதற்கு விரும்புகிறார்கள், எப்படி வைப்பதற்கு விரும்புகிறார்கள்? கால பெண்கள் எப்படி முடி வைப்பதற்கு விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பேராவில் 3வது லைன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பேராவில்
கீழேருந்து 3வது லைன் முடிகிற வரைக்கும், கீழேருந்து 3வது லைன் முடிகிற வரைக்கும் மாற்று மதத்தாரின் பழக்க வழக்கங்கள் ஆகும் வரைக்கும் குறிச்சிக்கோங்க.